வணக்கம். அபிராமி அம்மை பதிகத்தை தொடர்ந்து பார்த்து அனுபவித்து வருகின்ற அன்பர்களுக்கு இன்று மற்றுமொரு அபிராமி அம்மை பதிகத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பாடல். இந்த பாடல்ல அவரு அபிராமி பட்டர் அபிராமியோட என்ன கேட்கிறாரு? ஏ அபிராமி, என்னுடைய அன்னையே, நீ பழம்பெருமை வாய்ந்த திருக்கடவுர்ல நிம்மதியா இருக்கிற, அமுத கடேஸ்வரன் ஒரு பாகமாகவும் இருக்கிற, எல்லாருக்கும் சுகங்களை வாரி வழங்குற, புகழை வாரி வழங்குற. ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஏன் மறந்துட்ட? நீதான் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்க. இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி உள்ள மற்ற அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற. அதில் உள்ள 4 வகை பிறப்பினங்களையும் நீதான் படைத்திருக்கிற. கோடிக்கணக்கான உயிரினங்களையும் நீதான் படைத்திருக்கிற. அதுல ஒருத்தன் தான் நான். அப்படி என்றால் அனைத்தையும் படைத்த நீதானே உலகங்களுக்கெல்லாம் தாய். அப்ப எனக்கும் நீதான தாய். எனக்கு தாயா இருக்கிறையே, ஞானசம்பந்தருக்கு பால் ஊட்டின மாதிரி எனக்கு என்னைக்காவது பால் ஊட்டி இருக்கிறாயா? அப்படி நான் பால் அருந்தும் பொழுது அந்த சிந்துகின்ற அந்த பாலை உன் முந்தானையால தொடச்சிருக்கியா? என்னைக்காவது என் பக்கத்துல வந்து சிரித்து மகிழ்ந்து பேசி இருக்கிறாயா? என்னை 2 கைகளையும் தட்டி வா மகனே வா மகனே என்று அழைத்திருக்கிறாயா? உனக்கு என்ன ஓர வஞ்சனை? யானை முகம் கொண்ட கணேசனையும் விநாயகனையும் அழகான முருகனை மட்டும் தினந்தோறும் கொஞ்சி விளையாடுறியே, என்னை கொஞ்சம் கொஞ்சி விளையாடினால் என்ன உனக்கு குறைந்து போய்விடுமா அப்படின்னு கேட்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. இந்த உலகங்களுக்கெல்லாம் நீதான் தாய் என்றால் எனக்கும் நீதான் தாய். அப்போ எனக்கு ஏன் ஞானப்பால் ஊட்டவில்லை? அந்த சிந்துகின்ற பாலை உன் முந்தானையால் ஏன் துடைக்கவில்லை? என்னை சிரிக்க வைத்து மகிழ வைத்து என் பக்கத்தில் ஏன் இருக்கவில்லை? கையை தட்டி வா மகனை அணைத்துக் கொள்கிறேன் என்று ஏன் கூப்பிடவில்லை? உனக்கு விநாயகனும் கந்தனும் மட்டும்தான் பிள்ளையா? நான் பிள்ளை இல்லையா? பழமையான ஆதி கடவுரின் வாழ்கின்றவளே, திருக்கடையில் உள்ள அமுத கணேசன் ஒரு பாகமாக இருப்பவளே, எல்லோருக்கும் புகழையும் சுகங்களையும் வாரி வழங்குவளே, இது என்ன நியாயம் உனக்கு? என்னை மகனே என்று வாரி அணைத்துக் கொண்டால் நீ குறைந்து போய் விடுவாயா என்று கேட்கிறார். பக்தி முற்றி போய் தன்னை அபிராமியினுடைய பிள்ளையாகவே கருதி இந்த பாடலை நமக்காக அருளி செய்திருக்கிறார். கேட்டு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா பொருள் இப்ப சொல்லிட்டேன், அந்த வார்த்தை பிரயோகம் தான் உங்களுக்கு மிகவும் இனிமை தரும். சலதி உலகத்தினால் சராசரங்களை ஈன்ற தாயாகினால் எனக்கு தாயல்லவோ, யான் உன் மைந்தன் அன்றோ, எனது சஞ்சலம் தீர்த்து நிந்தன் முளை சுரந்து ஒழுகு பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டில மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முறுவல் இன்புற்று அருகில் யான் குளவி விளையாடல் கொண்டு அருள்மலை பொழிந்து அங்கை கொட்டி வா என்று அழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையவன் என்றனை கூறினால் ஈனமுண்டோ? அலைகடலிலே தோன்றும் ஆறாத அமுதே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. முதல்ல பொருளை சொல்லிட்டேன். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்னும்பாறு இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வரியாக அதனுடைய பொருளை சுவைக்கலாம் என்று நினைக்கிறேன். சலதி உலகத்தினால் சராசரங்களை ஈன்ற தாயாகினால், சலம் என்றால் நீர், நீர் சூழ்ந்த இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் ஈன்ற தாய் நீயாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தாயல்லவோ,
எனக்கும் நீதான தாய். யான் உன் மைந்தனன்றோ? நான் உன் மகன்தானே. எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முளை சுரந்தொழுகு பால் ஊட்டி. ஞானசம்பந்தருக்கு பால் ஊட்டின மாதிரி எனக்கு பால் ஊட்டலையே என்று நான் சஞ்சலத்துடன் இருந்து கொண்டிருக்கிறேனே. அந்த சஞ்சலத்தை தீர்த்து எனக்கு பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து, பால் ஊட்டி சிந்துகின்ற பாலையெல்லாம் உன் முந்தானையால் அப்படியே துடைத்து விட்டு, மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முறுவல் இன்புற்று அருகில் யான் குளவி விளையாடல் கொண்டு அருள்மலை பொழிந்து. அந்த பால் குடிச்ச உடனே நான் நிலா போல சிரித்து கொண்டு உன் அருகிலேயே கொஞ்சி விளையாடி கொண்டிருக்குமாறு அருள் புரிந்து, பிள்ளைகள் தாயை சுற்றித்தானே கொஞ்சி விளையாடும், அதே மாதிரி கொஞ்சி விளையாடுமாறு அருள்மலை பொழிந்து, அங்கை கொட்டி உன் கையை தட்டி வா என்று அழைத்து, குஞ்சரமுகன் கண்டனுக்கு இளையவன் என்றனை கூறினால் ஈனம் உண்டோ? யானை முகம் கொண்ட விநாயகனுக்கும் அழகான முருகனுக்கும் என்னை தம்பி என்று நீ கூறினால் உனக்கு என்ன குறை வந்து சேரப்போகிறது அபிராமியே? அலைக்கடலிலே தோன்றும் ஆறாத அமுதே. திருப்பார் கடல்ல தான் அந்த ஆறா அமுது தோன்றியது. அந்த அமுதத்தை குடித்தால் பிறவாமை பெற்று பேரின்பத்தில் கடவுளோடு திளைக்கலாம். அந்த அமுதே, அலைகடலிலே தோன்றும் ஆறாத அமுதே, ஆதி கடவுரின் வாழ்வே, பழமை வாய்ந்த என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஆதி கடவுரில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருப்பவளே, அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி, திருக்கடவுரில் வாழ்கின்ற அமிர்த கடேஸ்வரனுடைய ஒரு பாகத்தில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடியவளே, எல்லோருக்கும் சுகங்களை வாரி வழங்கிக் கொண்டிருப்பவளே, எல்லோருக்கும் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருப்பவளே அருள்வாமி, அபிராமி என்ற நாமத்தை உடையவளே, என்னுடைய சஞ்சலம் தீர்த்து எனக்கு ஞான பாலூட்டி உன் முந்தானையால் என் முகத்தை துடைத்து நான் உன் அருகிலேயே இளமுறுவல் கொண்டு கொஞ்சி விளையாடுமாறு அருள்மலை பொழிந்து, விநாயகனுக்கு தம்பியான கண்டனுக்கு தம்பியாக என்னை ஏற்றுக்கொண்டால் நீ என்ன குறைந்து விடுவாயா அம்மா என்று இந்த பாடல் கேட்கிறார். நன்றாக இருக்கிறதா? மற்றும் ஒரு அபிராமி அம்மை பாடலில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த பாடலினுடைய சுவையை அறிந்து தெரிந்து மற்றவர்களுக்கும் பயிருங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.